வணக்கம். கேரளாவிலிருந்து டிவிகே தொண்டன் பேசுகிறேன். அட 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 யாருங்க சொன்னது திருப்பூரில் வந்து கடல் இல்லைன்னு சொன்னது? நேற்று தளபதி திருப்பூரில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவ்வளோ பெரிய கூட்டம். ஒரு கடல் அலை எப்படி கடல் எப்படி இருக்குமோ அதுபோல் அப்படி ஒரு கூட்டம். நம்ம தளபதி விஜய் அண்ணாவே பார்த்து பயந்துட்டார். அந்த அளவுக்கு பயந்து ஆச்சரியப்பட்டார். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தினாங்க விஜய் அண்ணா மேலே. அண்ணா நேற்று அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கே கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் பொறாமச்சு. அட நம்மளாம் என்ன தொண்டை, நம்மளாம் என்ன இத்தனை காலமாக ரசிக்கிறான் தான். அவ்வளோ ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க திருப்பூரில் தளபதி அண்ணாவுக்கு. அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஆகட்டும், அவர் பேசின பேச்சாகட்டும் அவ்வளோ ஒரு கேட்குறதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு உறுதியாகவும் உண்மையாகவும் இருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். இருக்கிற இன்னும் எல்லா தொகுதிகளுக்கும் சென்று உங்கள் பிரச்சாரம் நல்லபடியாக நடக்கணும். 234 தொகுதியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு சதவீதம் வந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் பதவியில் உட்காரணுன்னா அதான எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆசையும் நம்பிக்கையும், டிவிகே தொண்டர்களுடைய ஆசையும் நம்பிக்கையும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும், படிக்கிற பிள்ளைகளுக்கு, முதியவர்களுக்குன்னு எல்லோருக்கும் நீங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு திட்டங்களை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அரசியல் மாற்றம், ஒரு விசில் புரட்சி இந்த 2026 தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக தான் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாக போகுதில் ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த வருஷம்தான் வாக்கு போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு, அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு நாங்கள் போய் ஓட்டு போட போகிறோம். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயண்ணா, நீங்கள் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு, எங்களுக்கும் நல்ல ஆட்சி உங்கள் மூலியமாக கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.